ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஊர்வலம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த இடமே கோலாகலமா இருந்தது. மன்னர் யானை மேல வந்துட்டு இருக்காரு. மன்னர் வருவதற்கு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைகள் டான்ஸ் ஆடிட்டே வராங்க. நடன மங்கைகள் தங்களை அலங்கரிச்சுக்கிட்டு வராங்க. மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி ஆடிக்கிட்டே வராங்க. அந்த இடமே சந்தோஷமா இருக்கும். யானை மேல மன்னர் வராரு. ஆனால் மன்னர் மட்டும் சோகமா இருக்கிறாரு. மன்னர் முகத்துல கலையே இல்லை. ஏன், கிட்டத்தட்ட மன்னருடைய கண்கள்ல கண்ணீர் வடியுதுன்னே சொல்லலாம். அப்பதான் அந்த ஊருக்கு புதுசா வந்த ஒருத்தன், ஏன்பா ஊரே கோலாகலமா இருக்கு, ஆனால் மன்னர் மட்டும் ஏன் எப்படி சோகமா அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் பதில் சொன்னார். ஓ அதுவா, எங்களுடைய மன்னருக்கு இன்னையோட பதவி காலம் முடியுது. நாளையில இருந்து அவர் ராஜாவா இருக்க முடியாது, அதான் அவர் சோகமா இருக்காரு அப்படின்னு சொன்னார். என்னது, மன்னருக்கு பதவி காலம் எல்லாம் இருக்கா? சாகர வரைக்கும் ராஜாவா இருக்கலாமே, உங்க இதுல எப்படி அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்டான். ஆமா, எங்க ஊர்ல ஒரு ராஜா 3 வருஷத்துக்கு மட்டும்தான் ராஜாவாவே இருக்க முடியும். அதுக்கப்புறம் எங்களோட நாட்டுல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு தீவுல கொண்டு போய் அவரை விட்டுட்டு வந்துருவோம். அந்த தீவுல கொடிய மிருகங்கள் அவரை கொன்னு தின்றும். அங்கிருந்து அந்த ராஜாவால தப்பிச்சு வரவே முடியாது. ஒருவேளை தப்பி தவறி அந்த ராஜா வந்தாலுமே இங்க அவரை சுட்டு கொன்றுவாங்க. அதனால 3 வருஷம் மட்டும்தான் யாராலையுமே ராஜாவா இருக்க முடியும். இப்படி இருக்கிறதுனாலதான் இங்க ஒழுங்கான ஆட்சி நடக்குது. நமக்கு 3 வருஷம் மட்டும்தான் பதவி அப்படின்றதால ராஜாக்கள் கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கிறாங்க. அதே நேரம் 3 வருஷம் மட்டும்தான் பதவி, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது, அந்த தீவுல கொண்டு போய் விட்டுருவாங்க, அங்க மிருகங்கள் கையில சாவு நிச்சயம் அப்படின்றதால இந்த ராஜா பதவிக்கு பெரும்பாலும் யாரும் வர்றதில்ல. பல நேரங்கள்ல காலியா தான் இருக்கும். அப்போ மந்திரிகள் ஆட்சி செய்வாங்க. ஆனாலும் சில நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாழ்ற கொஞ்ச நாள் ராஜாவா வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சில பேர் ராஜா பதவிக்கு வருவாங்க. அப்படித்தான் இந்த பெரியவரும் 3 வருஷம் முன்னாடி ராஜா பதவிக்கு வந்தாரு. இப்போ அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவரை அந்த தீவுல கொண்டு போய் விட போறாங்க அப்படின்னு அங்க இருந்த பெரியவர் எல்லாத்தையும் சொல்றாரு. இதை தொடர்ந்து ராஜாவா இருந்த அவரை அந்த தீவுல கொண்டு போய் விட்டுட்டு அந்த கப்பல்ல மந்திரிகள் பலரும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா வேற ஒரு சின்ன கப்பல் விபத்துக்குள்ளாயிருச்சு. அதுல ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு தத்தளிச்சிட்டு இருந்தான். மந்திரிகள் அவனை காப்பாத்தி ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்கிட்டையும் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாங்க. எங்க ஊர்ல நீ கூட ராஜாவா இருக்கலாம், ஆனா ஒரு 3 வருஷம் தான் ராஜாவா இருக்க முடியும். அதுக்கப்புறம் உன்னை அந்த தீவுல கொண்டு போய் விட்டு வந்துருவோம், அங்க போய் நீ சாக வேண்டியதான், உனக்கு சம்மதமா? சம்மதம்னா நாளைக்கு அடுத்த ராஜா யாரு அப்படின்னு ஒரு விழா நடக்க இருக்கு, அதுல நீ கூட கலந்துக்கலாம். உன்ன மாதிரி சில பேர் கலந்துப்பாங்க. எங்களுடைய கோவில் யானை யாருடைய கழுத்துல மாலையை போடுதோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு அந்த இளைஞனுக்கு எல்லா விஷயத்தையும் மந்திரிகள் சொல்றாங்க. சரி அப்படின்னு அவனும் அடுத்த ராஜா போட்டியில பங்கேற்க சம்மதிக்கிறான். இதை தொடர்ந்து 2 வயதான பெரியவர்கள், 2 பெண்கள், அப்புறம் அங்க புதிதா வந்த இளைஞன் 5 பேருமே நிக்கிறாங்க. ஒரு மைதானத்துல, மிகப்பெரிய மைதானத்துல நிக்கிறாங்க. ஒரு யானை கையில மாலையை கொடுத்து இதை யாரு மேலேயாவது போடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த யானை அந்த தூரத்துல இருந்து நடந்து வந்துச்சு. 5 பேரோட முகத்தையும் பார்த்துட்டு அந்த இளைஞனுடைய கழுத்துல அந்த மாலையை போட்டுருச்சு. புதுசா வந்து அந்த இளைஞன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த நாட்டுக்கே ராஜாவா இருக்கலாம். அதன் பிறகு அந்த தீவுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த தீவுல தப்பிச்சு உயிர் வாழலாம், இல்ல கொடூரமான வனவிலங்குகள் மூலமா சாகலாம். அதுதான் அவனுடைய விதி. புதிதாக வந்த ராஜா அடுத்த 1 மாசம் தன்னுடைய பொறுப்புகள் என்ன, எப்படியெல்லாம் நாட்டை இன்னும் சிறப்பா நிர்வகிக்கலாம், எப்படியெல்லாம் இந்த நாட்டை இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு சில விஷயங்களை பண்ணாரு. 1 மாசம் கழிச்சு மந்திரிகளை கூப்பிட்டு, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாவை கொண்டு போய் ஒரு தீவுல விட்டு வருவீங்களே, அந்த தீவை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டான். ராஜா கேட்டா முடியாதுன்னு மந்திரிகளால சொல்ல முடியுமா? அதனால மந்திரிகள் படைசூழ ராஜா அந்த தீவுக்கு போனாரு. அந்த தீவுக்குள்ள நுழையும் போதே பயங்கரமான துர்நாற்றம் வீசுது. கிட்டத்தட்ட தாங்கவே முடியாத அளவுக்கு துர்நாற்றம். அந்த மாதிரி ஒரு கெட்ட வாடை வீசுறதுனால அந்த வாடையிலேயே நிறைய பேர் வாமிட் எடுத்து இறந்துருவாங்களாம். சரி, அந்த வாடையை சகிச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட மண்டை ஓடுகள், எலும்பு கூடுகள் இருந்தது. ஏற்கனவே ராஜாவா வந்து இறந்தவங்களோட மண்டை ஓடுகளா இருக்கலாம். இன்னும் நிறைய எலும்பு கூடுகள் அங்க கிடந்தது. அதையும் தாண்டி எங்கேயோ ஓநாய்களோட அழுகுரல், நரி ஊளையிடம் சத்தம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தீவு உள்ள போக போக இன்னும் ஒரே இருட்டா இருந்தது. கொஞ்சம் கூட வெளிச்சமே வரல. அந்த அளவு அடர்த்தியான மரங்கள் இருந்தது. சில மணி நேரங்கள் கூட அந்த தீவுல இருக்க முடியல. உடனடியாக அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு அந்த புது ராஜா சொன்னாரு. உடனே அங்கிருந்து கிளம்பினாங்க. இதை தொடர்ந்து சில ஆஜானுபாகமான படை வீரர்களை தேர்ந்தெடுத்து
வேட்டைக்காரர்கள் சிலரையும் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த தீவுல இனி ஒரு மிருகங்கள் கூட இருக்கக்கூடாது, ஓநாய்கள், நரிகள், புலிகள்னு அத்தனையும் வேட்டையாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இதை தொடர்ந்து அந்த தீவுல இருந்த அத்தனை மிருகங்களும் வேட்டையாடப்பட்டுச்சு. அடுத்ததா இன்னும் 500 தலை சிறந்த படை வீரர்களை அனுப்பி அங்க ஏற்கனவே இருந்த பிணங்கள் அதெல்லாம் சுத்தம் செஞ்சு ஒரு பாதை மாதிரி அமைக்கப்பட்டு அந்த தீவுக்கு நடுவுல ஒரு நந்தவனம் மாதிரி அமைப்பதற்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நந்தவனமும் அமைக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 300 தலை சிறந்த விவசாயிகளை அந்த தீவுக்கு அனுப்பிச்சு இந்த மண்ணுல என்ன மாதிரி காய்கறிகள் விளையும், என்ன மாதிரி பயிர்கள் விளையும் அப்படின்னு யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி பயிர்கள் அந்த மண்ணில் பயிரிடப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து அந்த இடத்துல சிறு சிறு குடில்கள் அமைக்கப்பட்டது. அந்த நந்தவனத்தை சுற்றி மிகப்பெரிய ஒரு வீடும் கட்டப்பட்டது. ராஜா ஒரு பக்கம் தன்னுடைய நகரத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பேரலா இந்த விஷயமும் நடந்துகிட்டே இருந்தது. இந்த ஊர்ல இருந்து அந்த தீவு ரொம்ப தூரத்துல இருந்தது. இருந்தாலும் அந்த தீவுக்கு பக்கத்துல கொஞ்சம் சில கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி புதுசா இந்த தீவுல ஒரு தனி நகரமே உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க நிறைய பேர் அந்த தீவுக்கு வாழ வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவு மனிதர்கள் வாழக்கூடிய இடமா மாறிச்சு. தான் பதவியேற்று 2.5 வருடங்களுக்குள்ள, தோராயமா சொல்லணும்னா ஒரு 30 மாசத்துக்குள்ளேயே அந்த தீவை மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா மாத்திட்டாரு அந்த இளைஞன். இதை தொடர்ந்து இதுக்கு மேலேயும் நான் இங்க ராஜாவா இருக்க விருப்பம் இல்லை, 3 வருஷம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இப்பவே எனக்கு அந்த தீவுல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். ஆனா மந்திரிகளும் அதெல்லாம் கிடையாது, எங்களுடைய சட்டத்திட்டங்கள் எப்போதும் சரியா தான் இருக்கும், 3 வருஷம் கழிச்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து 3 வருடம் முடிந்த பிறகு மன்னர் அந்த தீவுக்கு போக வேண்டிய நாள் வந்தது. வழக்கமா அழுத முகத்தோடு அந்த தீவுக்கு போகும் மன்னர் போல இல்லாம சந்தோஷத்தோட உற்சாகத்தோட அந்த தீவுக்கு போனாரு. அந்த மன்னனை போலவே கூடவே சில குடும்பங்களும் அந்த தீவுக்கு போக காத்திருந்தது. இப்போ அந்த மன்னன் அந்த தீவுக்கு போய் தனக்குன்னு ஒரு தனி தேசத்தை உருவாக்கி வாழ ஆரம்பிச்சான். இது ஒரு சாதாரண கதை போலதான் உங்களுக்கு தோணும், ஆனா இதனுடைய உள்ளர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவை ஒரு நொடி நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த கதையை நீங்க எப்படி உள்வாங்கி இருக்கீங்க, இதனுடைய அர்த்தம் என்ன, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், இதை நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டீங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அந்த மன்னன் 3 வருஷம் தான் மன்னனா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதே போலதான் நமக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நீங்க எவ்வளவு அதிகமா பணம் சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். 3 வருஷ காலம் நீ மன்னனா வாழலாம், அது மாதிரி நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் மன்னனா ராஜாவா இருக்கலாம். சம்பாத்தியம் நின்ன பிறகு நம்ம ராஜாவா இருக்க முடியாது. அப்படி சம்பாத்தியம் நின்ன பிறகும் நம்ம ராஜாவாவே இருக்கணும் அப்படின்னா சம்பாதிக்கும் போதே திட்டமிடணும், அந்த ராஜாவை போல திட்டமிடணும். சம்பாத்தியம் நின்ன பிறகும் சாகுற வரைக்கும் நான் எப்பவுமே ராஜாவா இருக்கணும் அப்படின்னா இப்ப இருந்தே அதற்காக சேமிக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு மாச சம்பளத்துல இருந்தும் சேமிப்புக்குன்னு சிறு தொகையை ஒதுக்க ஆரம்பிங்க. சேமிச்ச பணத்தை தங்கம், நிலம், பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், நல்ல ஓய்வூதிய திட்டங்கள் இதுலெல்லாம் முதலீடு பண்ண தயங்காதீங்க. அப்பதான் நீங்க சாகுற வரைக்கும் ராஜாவாவே இருக்க முடியும். நீங்க வேலைக்கு போனாலும் போகலைனாலும் மாசம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கணும். அதற்கு என்ன வழின்னு யோசிங்க. சம்பாதிக்கும் போதே உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. நான் என்னப்பா ஒரு 55 வயசுல ரிட்டையர்ட் ஆனா போதும், அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகணும். அதுக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவை, அது எவ்வளவு நாள்ல நான் சேர்க்க போறேன் அப்படின்னு இப்பவே யோசிங்க. அந்த மன்னனுக்கு 3 வருடங்கள், அதாவது 36 மாதங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் 30 மாசத்துல தன்னுடைய திட்டத்துல வெற்றி அடைஞ்சிட்டான். அந்த மாதிரி அடுத்த 15 வருஷத்துக்குள்ள நான் எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுக்கோங்க. அது இன்னும் சீக்கிரமா அடைவது எப்படின்னு யோசிங்க. அப்படி பிளான் பண்ண ஆரம்பிச்சா நம்ம எப்பயுமே ராஜாவாவே வாழலாம். இன்னைக்கு நீங்க மாசம் 1 லட்ச ரூபாய் கூட சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு வேலை போயிருச்சு அப்படின்னா கூட நாளைக்கு காலையில இருந்து உங்களுக்கு சம்பளம் வராது அப்படின்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, பணம் இருந்தால்தான் மரியாதை இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். மாசத்துக்கு 20,000 மட்டும் சம்பாதிக்கக்கூடிய நபரா இருக்கலாம். இருந்தாலும் உங்களோட சம்பளத்துல இருந்து 10% இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இது என்னோட ஃபியூச்சருக்குன்னு இப்ப இருந்து தயவு செஞ்சு எடுத்து வைங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறனால மட்டுமே பெரிய ஆள் ஆக முடியாது, முன்னேறவும் முடியாது. அந்த விஷயத்த உங்க லைஃப்ல அப்ளை பண்றதுனால மட்டும்தான் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும், மிகப்பெரிய வளர்ச்சிகள் உருவாகும். அதனால இந்த கதையிலிருந்து நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு யோசிங்க. சேமிக்க ஆரம்பிங்க. சேமிச்ச பணத்தை சரியான இடங்கள்ல முதலீடு பண்ண ஆரம்பிங்க. உங்க ரிட்டையர்மெண்ட்டை இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிங்க. இது மாதிரி பணம் சம்பந்தமா பல முக்கியமான விஷயங்களை சின்ன கதைகள் மூலமா தெரிஞ்சுக்க நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.